நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள சதீஷ் சந்திரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். காலையில் பழைய சாதம் அல்லது பழைய கஞ்சியும், மதியம் தூக்கு சாதமும், ராத்திரி 7-7:30க்குள்ள சுடுசோறும் சாப்பிட்டு பகலில் கழனி வேலை பார்த்து மற்ற நேரங்களில் வீட்டு வேலைகளையும் உடல் சலிக்காமல் செய்து வாழ்ந்தோம். சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய் இப்படி எதுவும் நம்மளை அண்டுனது கிடையாது. நல்ல சாப்பாடு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அதற்கு ஈடாக நிறைய உழைத்தோம். உடம்புலேருந்து வியர்வை வரும் அளவுக்கு உழைத்தோம். உடல் உபாதைகள் வராமல் இருந்தது. இப்போது எல்லாம் மாறிப்போச்சு. காலையில் தூங்கி எழுந்ததும் சூரியனுக்கு வணக்கம் சொல்லிட்டு பல் துளைக்கி வாசலில் பசுஞ்சாணம் தெளித்து கோலம் போடுவது நடைமுறையாக இருந்தது. இப்போது பசு மாடுகளும் குறைஞ்சிடுச்சு அல்லது இல்லவே இல்லை. அதற்கு பதிலாக சாண கரைசலுக்கான பவுடர் கூட கடைகளில் விற்கிறாங்க. வாங்கி கரைச்சி தெளிக்கிறோம். நுண் கிருமிகளை அழிக்கும் திறன் பசு சாணத்துக்கு உண்டு. கடைகளில் விற்கிற பவுடருக்கு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. இந்த பவுடரை கூட நாம் விலைக்கு வாங்கி பயன்படுத்துகிற அளவுக்கு வந்துட்டோமேன்னு வருத்தப்படுறதை தவிர வேற என்ன கடுதாசியில் எழுதுறது? சதீஷ் சந்திரன் சார், சாண கரைசலுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு இந்த கரைசலே தேவைப்படாமல் இருக்கலாம். காரணம், அடுக்கு மாடி குடியிருப்பில் வாழ்பவராக நீங்கள் இருக்கிறீங்க. சாண கரைசலை தெளித்தா நுண்கிருமிகளை அழிச்சிரும். எந்த கெட்ட நுண்ணுயிரின் தாக்கத்தையும் கட்டுக்குள் கொண்டு வந்துடும். சாணம் பூசிய தரை மீது அரிசி மாவு கோலம் போடுறது எறும்பு, அணில், காக்கை போன்ற உயிரினங்களுக்கு உணவாகும். அதோட வீடு சுபிக்ஷமாக இருக்குங்கிறத மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்கான அடையாளமாக இந்த சாணி கரைசல் தெளிப்பு, அதில் போடும் கோலம்லாம் விளங்குது. ஆனால் இன்றைய நிலை என்ன? நமது உடலையே கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யும் நிலைக்கு கொண்டு வந்துட்டோம். பெண்களின் அந்த நாட்களில் வீட்டிலுள்ளோர் அவர்களை தொடமாட்டார்கள், தனித்து வைப்பார்கள். படுக்கை முதல் சாப்பிடும் தட்டு வரை எல்லாமே தனிதான். அவர்கள் வசிக்கும் இடத்தை கூட சாணி போட்டு துடைப்பார்கள் அந்த காலத்தில். இப்போது எல்லாம் ஒன்றாயிடுச்சு. இவை யாவும் எல்லை மீறி போனதுனால தான் இன்னைக்கு முகக்கவசம், தனி மனித இடைவெளி, தும்மும் போதும் இருமும் போதும் வாய் மூக்க பொத்திக்கணும்னு சொல்லப்படுது. இவற்றை முறையாக காலந்தோறும் கடைபிடித்திருந்தால் இப்போ இவ்வளவு சிரமம் வந்திருக்காது. வெதுவெதுப்பான தண்ணீரில் கல் உப்பு போட்டு குளிக்கும் பழக்கம் நம் முன்னோரிடம் இருந்தது. முடிஞ்சால் அதில் எலுமிச்சம்பழ சாறு, கொஞ்சம் வேப்பிலையும் போட்டுக்கலாம். நாம் பிறந்த மண்ணில் விளையும் பயிர்களையே, விளைச்சலையே உணவாக உட்கொள்வது மற்றொரு பழக்கம். சதீஷ் சந்திரன் சார், பழசை மறக்கக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் மனித இனம் படைக்கப்பட்டிருக்கு. அந்த காரணம் முடிவடைந்தால் இறைவன் நம்மை அழைத்து கொள்வான். இறைவன் கொடுத்த உயிர் இது. இறைவன் மிக மிக அழகான உயிரை, பிறவியை கொடுத்திருக்கிறான். அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பூ உலகில் மனிதன் மட்டும்தான் வாழணும் என்பதில்லை. மனிதனோடு இணைந்து மற்ற உயிரினங்களும் சேர்ந்து ஒருங்கிணைந்து வாழணும். வாழ்வதற்குண்டான சூழலை அமைத்து கொள்வது நம்மகிட்ட தான் இருக்கு. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.